இந்த குந்தவையை கொஞ்ச நேரம் குந்த வைக்கிறது நல்லது. இந்த குந்தவையை வீட்டுக்குள்ளேயே குந்த வைக்கிறது கொஞ்சம் நல்லது. வெளியில வராம கொஞ்சம் நாளைக்கு. மைக் டெஸ்டிங் 1 2 3 3 3 ஷார்ப்பா இருக்கா மைக்கு? நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்றது ஒரு விதம், மன்னிப்பு கேட்கிறேங்கிறது இன்னொரு விஷயம். ஆக்சுவலா புடவை கட்டிட்டு வந்த திரிஷா மேல தப்பு இருக்குதா இல்லைன்னு சொல்லியே. அப்ப வாங்கி கொடுத்த தலைவர் ஏதோ 5 வயசு அஞ்சலி பாப்பா மாதிரியும் அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தானே இவங்க ரியாக்ட் பண்றாங்க. அதுதான் என்னால அக்செப்ட் பண்ண முடியல. நான் ஒருவேளை முட்டாள்தனமா பேசினா கூட அதை புத்திசாலித்தனமா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஓகே கைஸ், இந்த தேரை இழுத்து தெருவில் விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திரிஷா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆக்சுவலாக குந்தவையை சீண்டிய பார்த்திபன், பார்த்திபனை நோண்டிய குந்தவை, திருப்பி குந்தவையை போட்டு பொழந்த பார்த்திபன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டைட்டிலை போட்டு சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. பார்த்திபனே 1-2 வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரைலர் டீசர் அப்படின்ற மாதிரி விட்டுக்கிட்டு இருக்காரு. திரிஷா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை போகிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் விஜய்னு ஒரு நபர் இருக்காரு. அந்த நம்பரை மறந்துட்டு இவங்க 2 பேரும் இப்போ அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சோஷியல் மீடியாவில் நேற்று ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இப்போ நியூஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கா. ஆனால் இதுக்கு நடுவில் அந்த விஜய்ன்ற ஒரு நபர் இருக்கார்ல, அந்த நம்பரை மட்டும் மறந்துட்டாங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது. எனிவேஸ், இப்போ என்ன மேட்டர் நடந்தது, எதுக்கு பார்த்திபனும் திரிஷாவும் இப்படி அடிச்சுக்கிறாங்க, இதுல வந்து யார் மேல தப்பு இருக்கு அப்படின்றத ஃபுல் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திபன் ரொம்ப பிடிச்சது அவர் அடி மட்டும் ஒரு தினசா இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திபன் பண்ணுவாரு. அதாவது அவர் ரிப்ளை கொடுப்பாரு, அந்த ரிப்ளை வந்து பாத்தீங்கன்னா புரியுற மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும், லைட்டா கவிதை மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் பாத்தீங்கன்னா அவரோட ரிப்ளை இருக்கும். அவர் இப்போ ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா திரிஷாவை போட்டு தாக்குன்னு தாக்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த பிரச்சனைக்கு முதல் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கலாட்டால வந்து ஒரு ஈவென்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுல வந்து பார்த்திபன் போனாரு. அப்ப திரிஷாவோட போட்டோ வந்து ஸ்கிரீன்ல போட்டுட்டு இவங்களை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே தலைவர் என்ன சொல்லிட்டாரு, உள்ள இருக்க ஆதங்கத்தை அப்படியே எடுத்து கொட்டிட்டாப்புல. இந்த மாதிரி வந்து குந்தவை கொஞ்சம் வீட்லயே குந்த வச்சா எல்லாருக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் மனசுல இருந்தது அதை வந்து சொல்லிட்டாரு. நிறைய பேர் அப்பயே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால அவளை பாராட்டினாங்க. பரவாயில்ல, இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க ஒரு மனுஷன் இவ்வளவு போல்டா பேசுறாரு அப்படின்ற மாதிரி உண்மையில பார்த்திபனுக்கு நிறைய ஆதரவுகள் வந்தது. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது திரிஷா மென்ஷன் பண்ணி பேசுனதுனால பயங்கர வைரலா போகுது, இது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருத்தத்தை ஒரு ஆடியோல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. சோ இந்த ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே திரிஷா கிட்ட இருந்து ஒரு ட்வீட் வருது. அதாவது பார்த்திபனை போட்டு பாத்தீங்கன்னா தாக்குன்னு தாக்கிட்டாங்க. பார்த்திபன் பேரை மட்டும் மென்ஷன் பண்ணல, ஆனா அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது பாத்தீங்கன்னா மைக்ல பேசுறது மட்டுமே புத்திசாலித்தனம் ஆயிடாது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கலாய்ன்னு கலாச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து என் போட்டோ வந்தோன்னா உள்நோக்கத்தோட இது மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ இங்க பிரச்சனை என்னன்னா பார்த்திபன் அதோட விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா பார்த்திபனுக்கு என்னன்னா அதுக்கு மேல நிறைய ஆதரவுகள் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்க எதுக்கு வருத்தம் தெரிவிச்சீங்க, நீங்க இதெல்லாம் பண்ணலாமா, நீங்க எதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும், அது உண்மை தானே, அது நடக்கிற விஷயம் தானே, அந்த நடக்கிற விஷயத்தை உங்க மனசுக்குள்ள இருந்த ஆதங்கத்தை சொல்லிட்டீங்க, இதுக்கு நீங்க வருத்தம் தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, எதுக்கு வருத்தம் தெரிவிச்சீங்க அப்படின்ற மாதிரி வி ஸ்டாண்ட் வித் பார்த்திபன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஹேஷ்டேக்லாம் போடவும் தலைவனுக்கு வந்து தில்லு வந்துருச்சு. ஆஹா, நமக்கு ஆதரவா பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர் கிளம்பிட்டாங்க, இதுக்கப்புறமா சும்மா இருக்க கூடாதுடா, எட்ரா கேமராவை எடு மைக்கை, இப்ப பேசுறேன் பாரு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாருங்க. சும்மா சாதாரணமா ரிலீஸ் பண்ணல, அந்த வீடியோவில் எதுக்கு மோனையோட வச்சு செதுக்குன்னு செதுக்கிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனா அவர்கிட்டயும் சில குறைகள் இருக்கு. அவரு அந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒருதலை பட்சமா தான் பேசியிருக்காரு. அது என்னன்னு நான் சொல்றேன். முதல்ல அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா அதை பார்த்தா நம்மளுக்கு கிளியரா தெரியும் அந்த மனுஷன் எந்த இடத்துல ஒருதலை பட்சமா இருக்காரு, எந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா ரிப்ளை கொடுத்திருக்காரு அப்படின்றத. சோ ரோலிங் both the cameras. Hello. Mic testing 1 2 3 3 3 ஷார்ப்பா இருக்கா மைக்கு? 3 ஷா சம. என்னதான் நம்ம ஷார்ப்பா புத்தி கூர்மையா மைக்ல பேசினா கூட மைக்ல பேசிட்டதுனால அது புத்திசாலித்தனம் ஆயிடாதுங்கிற ஒரு பழி உன் மேல இருக்கு. அதனால நான் ஒருவேளை முட்டாள்தனமா பேசினா கூட அதை புத்திசாலித்தனமா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஓகே, டீல். இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு ஒரு அடி. அவங்க ட்விட்டரில் வந்து பார்த்திபனை தாக்கியிருந்தாங்களே மைக்கில் பேசுறதுல புத்திசாலித்தனம் இல்லைன்னு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு அடி அடிச்சுட்டு தான் அடுத்து டாபிக் உள்ள போறாரு. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். அதே மாதிரிதான் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்றது ஒரு விதம், மன்னிப்பு கேட்கிறேங்கிறது இன்னொரு விஷயம். ஒரு நிகழ்ச்சியில ஒரு தவறு நடந்துட்டதாக நான் உணர்றேன். உண்மையிலேயே அது தவறிதான் நடந்தது. நான் மேடையில் வந்து மிஸ்டர் விஜயை பற்றியோ அஜித்தை பற்றியோ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வேற ஒரு ஃபோட்டோ வந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே கொஞ்சம் திகைச்சு போயிட்டேன். அதான் உண்மை. குற்றம் சுமத்துற மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு
நான் பேசணும்னு ஆசைப்பட்டேங்கிறது 100% பொய். அப்படி நான் யார் அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல இது வந்து வாண்டடாக பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, ஸோ அது வந்து இல்லை அப்படின்றத அவர் சைட்லேருந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறாரு. ஏன்னா வாண்டடா எனக்கு வந்து உள்ளே இருந்தது, ஆனால் அங்கே நாம போய் வாண்டடா பண்ணல அப்படின்றத சொல்லிடுறாரு. மேட்சிங் புடவையே வாங்கி கொடுத்தா கூட அந்த புடவையை கட்டிட்டு நான் வீட்டில் இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்கணும். இப்படி நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருந்தது. இதெல்லாம் எனக்கு தப்பாக படுதுங்க. மேட்சிங் புடவையே வாங்கி கொடுத்தாலும் அந்த புடவையை கட்டிட்டு நான் வீட்லேயே இருக்கேன்னு தான் சொல்லியிருக்கணுமே தவிர அவங்க வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்களே. ஸோ இது வந்து என்னால் ஒத்துக்க முடியல. ஆக்சுவலாக புடவை கட்டிட்டு வந்த திரிஷா மேலே தப்பு இருக்குதா இல்லைன்னு சொல்லியே, அப்போ வாங்கி கொடுத்த தலைவர் மேலே தப்பு இல்லையா? தலைவர் ஏதோ புனிதர் மாதிரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா மட்டும்தான் மொத்தமாக ஓவரால் அக்யூஸ்ட் மாதிரியும் தான் பேசுகிறீங்க. அதுதானே இங்கே அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த இடத்துல திரிஷா மேலே தப்பு இருக்குது, இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை ஓகேங்களா. அவங்க சைட்லேருந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டிவோர்ஸ் கொடுக்கல. ஸோ அப்படின்னும் போது இப்போ வரைக்கும் சங்கீதா அவங்க தான் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் இது இல்லை அப்படின்னு விஜய் சைட்லேருந்தும் திரிஷா அவங்க சைட்லேருந்தும் சொல்லவே இல்லை. எல்லா மீடியா ஹவுசஸும் பேசிச்சு, அதாவது நியூஸ் சேனல் எல்லாத்துலயும் போட்டு தாக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் திரிஷா வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கல. பார்த்திபனுக்கு ரிப்ளை கொடுக்குறீங்க சரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகானுக்கு ரிப்ளை கொடுக்குறீங்க சரி, அதே மாதிரி இவ்வளோ மீடியா பேசுது இதை பற்றி, இதை எதுக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டீங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, நாங்கள் ஒன்றும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தராவது ரிப்ளை கொடுத்துருக்கலாமே. ட்வீட் போகிற திரிஷாவது அந்த ட்வீட்டை போட்டிருக்கலாமே, அதை போடலையே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தப்பு இருக்க மாதிரி தலைவர் மேலே இருக்கு. தலைவர் ஏதோ 5 வயசு அஞ்சலி பாப்பா மாதிரியும் அவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தானே இவங்களாம் ரியாக்ட் பண்ணுறாங்க. அதுதான் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. இந்த இடத்துல அவங்களுக்கு எப்படி எல்லாம் தெரியுமோ அவருக்கும் எல்லாம் தெரியும் பாஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்காரு, அவர் ஒரு பெரிய இடத்துல இருக்காரு. இந்த சமயத்தில் போய் நீங்கள் இப்படி பண்ணலாமா, அவரே புடவை வாங்கி கொடுத்தனால நீங்கள் வந்து புடவை கட்டிட்டு வந்திருக்கலாமா, இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. என்ன இது போங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் ஜென்யூனா சொல்லிடுறாங்க, எனக்கு அது போங்கா தான் தெரியுது. கரூர் பிரச்சனையில கூட அவருக்கு ஏற்படாத ஒரு பெரிய கரூர் பிரச்சனையில விமர்சனங்கள் வந்ததே தவிர அவருக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு வராத அளவுக்கு இருந்தது. இவ்வளவு பாதிப்புக்கும் காரணமான ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில இந்த பெண்மணி கலந்துக்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அடிமனசில் இருந்தது. பட் அதை நான் சொல்றதுக்காக அந்த மேடைக்கு போல. அந்த மேடைக்கு நான் எதுக்காக போனேன், அங்கே யாரெல்லாம் பேச இருந்தேன், ஏன்னா அது என்கிட்ட ப்ரீ பிளான்டு விஷயம், என் கையில் கொடுக்கப்பட்டது. அதை பற்றி நான் அடுத்த விஷயத்தில் சொல்கிறேன். அதனால எனக்கு இவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு பேசணுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய லட்சியம்லாம் எனக்கு கிடையாது. குந்தவைன்னா இவங்க வீட்டிலேயே குந்த வச்சிருக்கலாம், வெளியில் வந்ததுனால பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்கிறது ஒரு பெரிய ஆதங்கம், உண்மையிலேயே பெரிய ஆதங்கம், அவ்வளோதான். அதனால தான் நண்பர் சமுத்திரகனி கூட அவர் பேசும்போது, நீ வந்து யாருக்கிட்ட உன்னோட ஈகோவை காட்டுற, எதுக்காக இவ்வளோ பெரிய ஈகோ, யாரை மிரட்ட பார்க்குற நீ, எதுக்காக அப்படின்னா ஒரு பேசுனது வந்து அவரும் காசு வாங்கிட்டு பேசல. அவரும் ஆக்சுவலாக போகிற போக்கில் சமுத்திரகனியும் உள்ளே இழுத்து விட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ரீசெண்டாக சமுத்திரகனியோட அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க கூட சும்மா ஜென்ரலாக பேசும்போது யாரோ ஒருத்தவங்க கேமராவில் எடுத்துகிட்டு இருக்காங்க, அது ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அவர் சொல்கிறார், அவரோட ஆதங்கத்தை சொல்கிறாரு, அப்படி என்ன உங்களுக்கு ஈகோ, ஃபேமிலி முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகனியும் உள்ளே இழுத்து விட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆதங்கத்தில் ஒரு அன்பின் மிகுதியில தான் அவரை அறியாம பேசுற ஒரு விஷயமும் உண்மைதான். நான் பார்த்துட்டு இருந்தது. அன்னைக்கு நான் போய் பேசிட்டு இறங்கி வந்ததுக்கு அப்புறம் நண்பர் பாண்டே அவர்கள் சொன்னாரு, அந்த குந்தவை விஷயத்தை மட்டும் நீங்க தவிர்த்திருக்கலான்ட்டு. ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். நீங்க பாருங்க, நாளைக்கு பாருங்க அப்படின்னாரு. திரிஷா வந்து இந்த மாதிரி வீட்டிலேயே குந்த வச்சிருந்தா இவ்வளவு பெரிய பஞ்சாயத்துலாம் வந்திருக்காது அப்படின்றத கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாரு. திரிஷா என்ன பண்றாங்க, பார்த்திபன் நேமை மென்ஷன் பண்ணாம அவங்க ஒரு சைடுல என்ன பண்றாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. மைக்ல பேசுறதுனாலே அது புச்சால்தனம் ஆயிடாது அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்த்திபன் ஏற்கனவே வருத்தம் தெரிவிச்சிருந்தாலும் இந்த கமெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் பீக் ஆகி திருப்பி இப்போ இந்த வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸா டோட்டலா இங்க என்ன நடக்குதுன்னா, திரிஷா வந்து என்னை பத்தி பேசக்கூடாது அப்படின்றது அவங்களோட தாட். என்னை பத்தி நீங்க பேசக்கூடாது, இண்டஸ்ட்ரியில இருக்க யாருமே பேசக்கூடாது, பேசினா நான் ட்விட்டர்ல வந்து தாக்குவேன் அப்படின்றது அவங்களோட தாட்டு. அதனால தான் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் உன்னை பத்தி பேசக்கூடாது சரி, நான் மட்டுமா பேசுறேன், ஊரே பேசுதமா, ஊர்ல இருக்க எல்லாருமே தானே பேசுறாங்க, மீடியா எல்லாமே தானே பேசிட்டு இருக்கு, அவங்களுக்குலாம் எந்த கண்டனமும் இல்லை, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ட்வீட்டும் வரமாட்டுது, எனக்கு மட்டும் தாக்குறேன்னா என்ன நான் ஏப்ப சாப்பியா? அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல மக்கள் வந்து என் கூட துணைக்கு நிக்கிறாங்கம்மா, எல்லாருமே வி ஸ்டாண்ட் வித் பார்த்திபன் சொல்றாங்க. இப்படி இருக்கும் போது நான் எப்படி சும்மா இருப்பேன், இரு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டு இப்ப தாக்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சிம்பிளா சொல்றாரு, நான் வருத்தம் தெரிவிச்சதே இப்ப தப்புன்னு நான் ஃபீல் பண்றேன்,
அதாவது நான் அந்த இடத்துல வருத்தமே தெரிவிச்சிடக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் பெண்கள் வந்து எல்லாரையும் ஜெனரலைஸ்டா வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்க சொன்னதா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியால பரப்புறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அப்படி சொல்லலை அப்படின்றதுக்காக அந்த வருத்தம் தெரிவிச்சிருந்தேன். ஆனா இப்ப திரிஷா அந்த ட்வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வருத்தம் தெரிவிச்சதே தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஜெனரலா ஒரே ஒரு விஷயம் தான் இங்க கேட்கணும்னு தோணுது. இந்த இடத்துல திரிஷா பண்றது தப்பு தப்பு தப்பு. எஸ், திரிஷா பண்றது அது உண்மையா இருக்கும் பட்சத்துல தப்பு தப்பு தப்பு. இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது உண்மையா இருக்கும் பட்சத்துல. ஏன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அது வந்து கோர்ட்ல நிரூபிக்கப்படல. இன்னொன்னு இவங்களும் அது வாயை திறந்து பேசலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க பண்றது தப்பு தான். ஆனா அதே சமயத்துல நம்ம டிவிக்கு தலைவர் அண்ணன் பண்றது வந்து சரியில்லாம் ஆயிடாது. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்ல வளர்ந்து ஒரு இடத்துல இருக்காரு. இந்த சமயத்துல இப்படி நடக்கூடாது, இந்த சமயத்துல திரிஷா கூட வந்துடக்கூடாது அப்படின்னு இங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு ஆதரவா பேசுறது தப்பு கிடையாது. ஆனா இது ஒரு வகையான முட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அண்ணனை வந்து ஏமாத்தி ஏதோ இப்படி சொல்ல அவங்க வலையில சிக்க வச்சு கூட்டிட்டு வராங்க அப்படின்றதான் இல்லைல்ல. அண்ணனுக்கும் எல்லாம் தெரியுதுல, அண்ணனுக்கும் தெரிஞ்சுதானே கூட கூட்டு போறாரு. ஸோ இவ்வளோ விஷயமும் அண்ணன் வந்து அவரோட நாலேஜ் கேட்டது தானே பண்றாரு. அப்படி இருக்கும்போது அண்ணனை புனிதராகவும் இங்க இவங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டாவும் மாற்ற முடியாது. மாட்டினா ரெண்டு பேருமே தான் அக்யூஸ்ட். இங்க ரெண்டு பேருமே தான் அக்யூஸ்ட்னா ரெண்டு பேரையும் தான் நீங்க குறை சொல்லணும். ஒருத்தரை மட்டும் சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் இது என்ன ஒரு மென்டாலிட்டி, ஒருத்தரை மட்டும் இந்த மாதிரி வந்து குறை சொல்றது அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் யோசிக்க தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஓவராலா பார்க்கும்போது திரிஷா வந்து பாத்தீங்கன்னா தன்னை பத்தி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு, அது இண்டஸ்ட்ரியில இருக்க யாருமே பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுலாம் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது இந்த இடத்துல நீங்க ஒண்ணு அது ராங் அப்படி இல்லை அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ணீங்கன்னா ஓகே. அப்படி ப்ரூவ் பண்ணல அப்படின்னா ஊர் எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஸோ பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, நீங்க வாயை பொத்திக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா முடியாது. ஏன்னா நான் தான் சொன்னேனே, இது நார்மலான ஒரு ஆளுக்கு நடந்ததா பரவாயில்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் அவரு. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா கிளறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வாயை திறந்து இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற வரைக்கும் இப்படி தான் போயிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரியே தெரியல. அதை லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன், அது ஒர்த் இல்லை, அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை அப்படின்ட்டு அவர் தான் போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அதை அவர் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வேற சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு எண்டு இருக்காது. கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யார் பக்கம் வந்து தர்மடி உள்ள போதோ அதை பொறுத்து தான் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு எண்டு வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏதோ இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க இந்த விஷயத்துல என்ன நினைக்கிறீங்க? பார்த்திபன் பேசுறது சரிதானப்பா, திரிஷா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அவர் ஒரு கமெண்ட் பாஸ் பண்றாரு, இதுக்கு எதுக்கு திரிஷா இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றீங்களா? என்ன இருந்தாலும் பார்த்திபன் வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் கலாச்சிட கூடாது, குந்தவை வீட்லயே குந்த வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கலாச்சிட கூடாது, அது வந்து தப்பு தான். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரிஷா ரியாக்ட் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? உங்களோட கருத்து எதுவும் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இதையும் கேட்கிறேன், இந்த ஓகே 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 அதே மாதிரி இதையும் கேட்குறேன், இப்போ வந்து திரிஷா மேலே மட்டும்தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்களே, அது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை தப்புனா அது ரெண்டு பேர் மேலேயும் தான் இருக்குது, திரிஷா மேலே மட்டும் அப்படின்ற மாதிரி வந்து பழி போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆப்வியஸாக விஜயோட ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது வந்து ஏற்றுக்க முடியாது. எங்கள் அண்ணன் மேலே என்ன தப்பு இருக்குது, திரிஷா மேலே மட்டும்தானே மொத்த தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களும் இருப்பீங்க. ஸோ அவங்கள வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.